ஸ்டீஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக வந்து சோலோ லெவலிங்கிற அனிமையோட ஃபுல் ஸ்டோரி என்னன்னு தான் பார்க்க போகிறோம். சோலோ லெவலிங்கிற இந்த அனிமே வந்து ரீசெண்டாக கிரன்ச்சி ரோலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸில் இப்போ வரைக்கும் 4 எபிசோடு வந்துருக்கு. தமிழ் டப்ளியுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் சோலோ லெவலிங்கிற இந்த அனிமையை வந்து சவுத் கொரியன் வெப்னாவில் தான் எழுதியிருந்தாங்க. இதை லேட்டர் பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா கொரியன் மங்காவை அடாப்ட் பண்ணி இல்லிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுங் ஜின்வோன்ற ஒரு ரேங்க் ஹண்டர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப வீக்கஸ்டான ஹண்டர். அவன் வந்து எப்படி இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறுறான், அதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்னன்றதெல்லாம் ரிவீல் பண்ணுறதா இந்த சீரீஸ். இதோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து நம்மளை மாதிரி நார்மல் மனுஷன்தான். அவனுக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது. இருக்கிறதுலே ரொம்ப வீக்கஸ்டான ஹண்டர். அதுக்கப்புறம் பவர் அப்கிரேட்லாம் ஆகுது. சங் ஜின்வோவும் எல்லார் மாதிரியும் ஒரு காமனான லைஃப் வாழ்கிற ஒரு நார்மல் பர்சன் தான் அப்படின்னு காட்டினது தான் இதோட பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். இதுக்கு ரிலேட்டடாக நிறைய சீரீஸ் பார்த்துருப்போம். மை ஹீரோ அகாடமியில் வந்து டெக்குக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு பவருமே இருக்காது. அதே மாதிரி பிளாக் க்ளோவர்லேயும் ஆஸ்டாக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது. கிட்டத்தட்ட சிமிலரான பிளாட் தான். பட் அப்படி இருந்தாலுமே ஜாப்பனீஸ் மங்காக்கும் கொரியன் மங்காக்கும் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு தான் தெரியல. இந்த சீரீஸோட ஃபுல் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாமா? முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டில் வந்து கேட்ஸ் இருக்குது. அதை வந்து டனல்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த டனல்ஸ் வந்து மற்ற வேர்ல்டுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கேட்ஸ் எப்போ வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேட்ஸ் வந்து ஒரு சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்ததுக்கான ரீசன் வந்து யாருக்குமே தெரியல. இந்த கேட் வழியாக நிறைய மான்ஸ்டர்ஸு, பீஸ்ட்டு, அப்புறம் வந்து டீமன்ஸ், இது மாதிரி எல்லாமே நம்ம வேர்ல்டுக்கு வந்து வர முடியும் அதால். ஸோ அந்த கேட்ஸ் வழியாக பீஸ்ட்டு, டீமன்ஸ் இது எல்லாமே நம்ம வேர்ல்டுக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்காக ஹண்டர்ஸ்னு ஒரு ப்ரொஃபஷனே க்ரியேட் ஆகுது. நார்மலாக இந்த ஹண்டர்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிற எல்லாருக்குமே சூப்பர் பவரும் சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸுமே இருக்குது. இந்த ஹண்டர்ஸ்க்குன்னு தனியாக அசோசியேஷன் இருக்குது, குரூப் இருக்குது, மெம்பர்ஸ் இருக்காங்க, கவுன்சில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. டிப்பிக்கலாக பார்த்தா நம்ம வேர்ல்டில் வந்து ஒரு போலீஸ் கவர்மெண்ட் மாதிரி. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கிரிமினல்ஸ் யார், தப்பு பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஹண்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் வந்து யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட ஆப்போனண்ட் வந்து இந்த வேர்ல்டு சேர்ந்தவங்களே கிடையாது. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு க்ளூவுமே இருக்காது. இந்த போர்ட்டல்ஸ் இல்லாட்டி கேட்ஸ் வந்து மல்டிபிள் பிளேசஸில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். மேக்ஸிமம் அந்த போர்ட்டல் வந்து ஓப்பனில் வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே அந்த போர்ட்டலில் இருக்க டங்கியன் பீஸ்ட்டை வந்து டிஃபீட் பண்ணணும். மெயின் பாஸை வந்து டிஃபீட் பண்ணால் தான் அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆகும். இந்த ஹண்டர்ஸ்க்கு வந்து என்ன தான் சேலரி, எப்படி தான் சேலரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டங்கியன் பீஸ்ட்டை வந்து டிஃபீட் பண்ணுறாங்களே அதுங்க கிட்டலாம் ஒரு கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அந்த கிறிஸ்டல் வந்து எசன்ஸ் ஸ்டோனாக யூஸ் ஆகும். மனா கிறிஸ்டல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே. அது எல்லாமே ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும். இந்த ஹண்டர்ஸை வந்து அவங்களோட பவரை வச்சு 6 கேட்டகரியில் பிரிப்பாங்க. இந்த 6 கேட்டகரி என்னென்னு கேட்டிங்கன்னா SABCDE. ரொம்பவே டாப் லெவல் பவர்ஃபுல்லான ஹண்டர்லாம் S ரேங்கில் வருவாங்க. இன்னொரு சைடில் ரொம்பவே வீக்கஸ்டான ஹண்டர்ஸ் எல்லாருமே E ரேங்கில் வருவாங்க. ஹீரோ வந்து ஒரு E ரேங்க் ஹண்டர். அவனோட தங்கச்சியோட ஸ்டடீஸ்க்கும் அப்புறம் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காகவும் தான் ஹண்டர் ப்ரொஃபஷனை வந்து சூஸ் பண்ணியிருப்பான். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல் உள்ளே போகிறதுக்காக E ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து யார் கோஆர்டினேட் பண்ண போகிறான்னா சாங்குன்ற ஒருத்தர் தான். அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு ஹண்டர்ஸ் எல்லாருமே டங்கியன் பாஸை வந்து டிஃபீட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸே ஆகாது. அந்த போர்ட்டல் வந்து ஏன் க்ளோஸ் ஆகலை என்னென்னு பார்த்தா, அந்த போர்ட்டலுக்குள்ளே இன்னொரு கேவ் ஒன்று இருக்கும். அந்த ரைடுக்கு போன ஹண்டர்ஸ் எல்லாருமே அந்த குகை வழியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. இப்போ அவங்க நடந்து போகிற வழியில் வந்து ஒரு பெரிய ஜெயின் டோர் ஒன்று இருக்கும். அந்த பெரிய கதவுக்குள்ளே தான் டங்கியன் பாஸ் இருக்குது போல இருக்குது. நம்ம டிஃபீட் பண்ணது வந்து ஒரு நார்மல் பீஸ்ட்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. டோரை ஓப்பன் பண்ணோடனே அந்த இடம் வந்து தானாக லைட்டப் ஆகிடும். அந்த பெரிய கதவுக்குள்ளே நிறையா ஸ்டாச்சுஸ் இருக்கும். எல்லாருமே அது என்ன இடம்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஹீரோ வந்து அங்கே இருக்கிறதுலே பெரிய ஸ்டாச்சு ஒன்று பார்த்துட்ருப்பான். அந்த இடத்துல வந்து கார்டினன் டெம்பிள்னு போட்டிருக்கும். அந்த இடத்துக்குன்னு தனியாக ஒரு 3 ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னும் போட்டிருக்கோம். சில பேர் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த டோர்கிட்ட போகிறதுக்குள்ளே அவங்க இறந்து போயிடுவாங்க.
எல்லாருமே அந்த இடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த 3 கமாண்ட்மெண்ட்ஸையும் கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். கடைசி கமாண்ட்மெண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து உங்களோட உண்மைத்தன்மையை காட்டணும் அப்படின்னு போட்டிருக்கோம். செகண்ட் எபிசோட் கடைசியில் வந்து ஹீரோ இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பேக் டு த லைஃப் வந்துடுவான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டினன் டெம்பிளில் இருக்க காடோட பவர் வந்து ஹீரோ உண்மையாக இருந்ததுனால அவனுக்கு கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஹீரோவோட பவர் வந்து லிட்ரலாக ஒரு கேமிங் கேரக்டர் மாதிரி அவனால் லெவலப் பண்ணிக்க முடியும். லெவலப் பண்ண ஹீரோவோட பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நிறைய ஸ்கில்ஸை வந்து கற்றுக்குறான், ஸ்ட்ராங் ஆகுறான். அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ரக்கிள்லேருந்து சர்வைவல் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மிஸ்டீரியஸான சிஸ்டம் எப்படி வந்துச்சு, மல்டி டைமென்ஷன்ஸை கனெக்ட் பண்ணுற கேட்ஸ் வந்து எப்படி உருவானுச்சு, அதோட ஆர்ஜின் என்ன, அவன் ஃபேஸ் பண்ணுற மான்ஸ்டர்ஸோட நேச்சர் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறான். போக போக ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரியும் எனிமீஸும் வந்துட்டுருக்காங்க. கடைசியில் கடலோட ஆழம் என்னன்னு பார்க்குற மாதிரி ஹண்டர் வேர்ல்டோட டெப்த்துக்கே போகிறான். இந்த சீரீஸோட கீ தீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சன் வந்து எப்படி ரொம்ப வீக்கஸ்ட்லேருந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறுறான், அவனோட பவர்ஸ் என்ன, எபிலிட்டிஸ் என்ன. செகண்ட் ஒன் வந்து சோலோ ப்ளே. சன் வந்து மேக்ஸிமம் ஹன் பண்ணுறதுக்கு வந்து தனியாக போகிறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவான். எதுவாக இருந்தாலும் தனியாக கான்ஃபிடன்ட் பண்ணிக்கலாம், தனியாக சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பான். சோலோவாக ப்ளே பண்ணுறதுனால அவனால் எக்ஸப்ஷனலான ஸ்கில்ஸை வந்து ஷோகேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சேலஞ்சஸ் வந்து டேக் ஆன் பண்ண முடியும். இந்த சீரீஸோட பேர் சோலோ லெவலிங்கும் சோலோ ப்ளேயும் ரொம்பவே ரிலேட்டடான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் சோலோ லெவலிங்கிறது அது சங் ஜின்வோவோட ஒரு கேரக்டரையும் மென்ஷன் பண்ணுது. ஹன் பண்ணுறதுல என் லெவலுக்கு யாருமே இல்லை, ஐ எம் ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுது. மூணாவது தீம் வந்து மிஸ்ட்ரீஸ் தான். இந்த சீரீஸ் ஆரம்பித்ததுலேருந்தே நிறையா மிஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. அந்த கிரியேச்சர்ஸோட நேச்சர் என்ன, அந்த கேட்ஸ் வந்து எப்படி உருவானுச்சு, அதோட ஆரிஜின் என்ன, அந்த சிஸ்டம் எப்படி வந்துச்சு, இப்படின்லாம் நிறையா இருக்குது. ஃபோர்த் ஒன் வந்து ஆக்ஷன் அண்ட் கம்பட். இந்த சீரீஸில் வந்து சங் ஜின்வோட இன்டென்ஸான பேட்டில்ஸ், அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், பாஸ் ரிவல்ஸ், லாஸ்ட்டாக கேரக்டர் டெவலப்மெண்ட். இந்த சீரீஸில் வந்து சங் ஜின்வோட கேரக்டர் மட்டும்தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மற்ற கேரக்டர் எல்லாமே இதுக்கப்புறம் தான் அன்ஃபோல்ட் பண்ணுவாங்க. சோலோ லெவலிங்கோட மங்கா வந்து 2016 ரிலீஸ் ஆயிடுச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த சீரீஸை வந்து 2024 வந்து அனிமேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த சீரீஸ்க்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த சீரீஸ் வந்து கிரன்ச்சி ரோலில் தமிழ்லேயே இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெயில் பைட்டிங்காக, கிரிப்பிங்காக, அடுத்த நிமிஷம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியஸ்லேயே ஒரு சீரீஸ் பார்க்கணுன்னா இந்த சீரீஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸ்க்கு வந்து என்னோட ரேட்டிங் வந்து 7.8 தருவேன் 10க்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஃபைஸ்டில் தமிழ்.